வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சயின்ஸ் அரட்டை. அடிக்கடி இந்த கேள்வி என்கிட்ட வந்துட்டுருக்கோம். தட் இஸ் வாட் இஸ் குவாண்டம் ஃபிசிக்ஸ், குவாண்டம் மெக்கானிக்ஸ்னால் என்ன, அதை புரிஞ்சிக்க முடியுமா, வேவ் பார்ட்டிக்கிள் டுவாலிட்டின்னு சொல்கிறாங்களே அது என்னது, ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் அதை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க அது என்னது, இந்த ஆட்டமும் மாலிக்யூலுக்குள்ளே இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணிகிட்ருக்கு, ஆர்பிட்டல்னால் என்ன, வாட் டஸ் இட் மீன், இஸ் இட் அன் ஆர்பிட், இல்லையே, ஒய் ஆர்பிட்டல்னு ஏன் பேர் வச்சுருக்காங்க, ஸோ இன்சைட் அன் ஆட்டம் அண்ட் அ மாலிக்யூல் வாட் இஸ் த எலக்ட்ரான் டூயிங், ஷ்ரோடிங்கர் ஸ்கேட் அந்த கதை என்ன, இந்த மாதிரி கேள்விகள்லாம் அடிக்கடி என்கிட்ட வந்துட்டுருக்கோம். ஸோ இதெல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் முயற்சி பண்ண போகிறேன் ஓவர் அ கோர்ஸ் ஆஃப் 4 or 5 வீடியோஸ். ஸோ இப்போது எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது, இப்போ ஹிஸ்டாரிக்கலி நம்ம போகலாம். ஹிஸ்டாரிக்கலி போகிறதா இருந்தால் நம்ம we have to start not at 1900. 1900 மேக்ஸ் பிளாங்க் குவாண்டம் என்ற கான்செப்ட் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடி சயின்டிஸ்ட் உலகத்தை எப்படி பார்த்தாங்கன்னா, the world, the universe is made up of 2 kinds of things, particles and fields. அதையே particles and waves சொல்லுவோம். பட் வேவ்ன்றது ஒரு பர்டிகுலர் கைண்ட் ஆஃப் ஃபீல்டு, போக போக தெரியும். ஸோ உலகத்தை பீப்புள் saw it as particles and fields. இப்போது 1900 பார்ட்டிக்கிளுக்கு எவ்வளோ வேணாலும் எனர்ஜி இருக்கலாம், ஃபீல்டுலேயும் எவ்வளோ வேணாலும் எனர்ஜி இருக்கலாம், இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் இருந்தது. 1900 பிளாங்க் குவாண்டம் என்ற கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அதை பற்றி பேச போகிறோம். அந்த கான்செப்ட் எடுத்துட்டு ஐன்ஸ்டைன் என்ன பண்ணியிருக்காரு, லைட்டுக்கு அப்ளை பண்ணிவிட்டு, லைட்டுக்கு லைட்டை அது வரைக்கும் வேவ்ஸ்ன்னு நினச்சிட்டு இருந்தோம், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்ன்னு நினச்சிட்டு இருந்தோம். கரெக்டு தான், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் பெருசாக மைக்ரோஸ்கோப்பிக்காக பார்த்தா உண்மை தான். ஆனால் கொஞ்சம் மைக்ரோஸ்கோப்பிக்கலி பார்த்தா லைட் இஸ் மேடப் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். அதுக்கு அப்புறம் யாரோ ஃபோட்டான்ஸ்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ ஐன்ஸ்டைன் இந்த ஃபோட்டான் கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கு பிறகு அவருடைய ஐடியாஸ் இம்மீடியட்டாக சயின்டிஸ்ட் ஆக்செப்ட் பண்ணல. அதை ஆக்செப்ட் பண்ணுறதுக்கு பல வருஷங்கள் ஆச்சு. அதை எக்ஸ்பெரிமெண்டலி மில்லிகன் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. யார் மில்லிகன்? ஆயில் ட்ராப் மில்லிகன். ஓகே, அவரை பற்றி இன்னொரு நாள் பேசிக்கலாம். அவருடைய எக்ஸ்பெரிமெண்ட் அதுவும் ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பெரிமெண்ட். அது இதில் இந்த கதையில் வராது. அதுக்கப்புறம் காம்ப்டன் என்றவர் இந்த பார்ட்டிக்கல் கேரக்டர் லைட்டுக்கு இருக்குதுன்னு க்ளீனாக ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பெரிமெண்ட்டில் நிரூபிச்சிட்டார். ஸோ சயின்டிஸ்ட் அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் லைட்டு பார்ட்டிக்கலாக வேவான்றது இன்னும் கிளியராக தெரியல. அதுக்குள்ளே டிப்ராய்லி என்றவர் பாரிஸில், ஃப்ரான்ஸில், அவர் சரி வேவ்ஸுக்கு பார்ட்டிக்கல் கேரக்டர் இருக்குது, அதே மாதிரி நம்ம பார்ட்டிக்கல் நினச்சிட்ருக்கோம் இல்லையா, தட் இஸ் எலக்ட்ரான்ஸ், ப்ரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ். அந்த காலத்தில் இன்னும் நியூட்ரான்ஸ்லாம் டிஸ்கவர் ஆகலை. ஆனால் பொதுவாக சொல்கிறேன், நம்ம பார்ட்டிகல்ஸ் நினைக்கிறது அதுக்கும் வேவ் கேரக்டர் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு டிப்ராய்லி ஒரு தீசிஸ் எழுதியிருக்காரு. ஸோ அவருடைய ஐடியாஸ் எக்ஸ்பெரிமெண்டலி அதுவும் ப்ரூவ் பண்ண முடிஞ்சுது. இது வரைக்கும் நம்ம பார்ட்டிகல்ஸ் தனியாக, வேவ்ஸ் தனியாக இருக்குதுன்னு நினச்சிட்டு இருந்தோம். இப்போ வேவ்ஸ்க்கு பார்ட்டிக்கல் கேரக்டர் இருக்குது, பார்ட்டிகல்ஸ்க்கு வேவ் கேரக்டர் இருக்குது. அதனால் வேவ் பார்ட்டிக்கல் டுவாலிட்டி என்ற கான்செப்ட் வந்துடுது. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் வேவ் பார்ட்டிக்கல் டுவாலிட்டி? இந்த டைமில் ஹைசன்பர்க் வந்துட்டார். ஹைசன்பர்க் குவாண்டம் மெக்கானிக்ஸ் இன்வென்ட் பண்ணிட்டார். குவாண்டம் மெக்கானிக்ஸ் அவர் இந்த குவாண்டம் கான்செப்ட்ஸை யூஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் ஃபிலாசபியை யூஸ் பண்ணி அதை பற்றியும் பேச போகிறோம். அவர் குவாண்டம் மெக்கானிக்ஸை உருவாக்கிட்டார். அண்ட் அஃப்கோர்ஸ் ஹி இன்ட்ரடியூஸ்ட் ஹைசன்பர்க்ஸ் அன்சர்டனிட்டி பிரின்சிபல். இந்த அன்சர்டனிட்டி பிரின்சிபலுக்கு மீனிங் என்ன, அதுவும் போக போக இன்னொரு வீடியோவில் நம்ம பேச போகிறோம். அதே டைமில் ஷ்ரோடிங்கர் அவர் வேவ் மெக்கானிக்ஸ்னு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. வேவ் மெக்கானிக்ஸ் இஸ் நோ டிஃப்ரெண்ட் ஃப்ரம் குவாண்டம் மெக்கானிக்ஸ். அது ரெண்டும் ஒன்று தான். ஆனால் இவங்க 2 பேரும் இண்டிபெண்ட்டாக ஒரே தியரியை வெவ்வேறு பெர்ஸ்பெக்டிவில் பார்த்து இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பல வருடங்களுக்கு பிறகு தான் ஷ்ரோடிங்கர் தன்னுடைய பூனை, ஷ்ரோடிங்கர் ஸ்கேட் என்ற எக்ஸாம்பிள், அது என்ன, அந்த கதை என்ன, அதை பற்றியும் பேச போகிறோம். ஸோ இப்போ எங்கே ஸ்டார்ட் பண்ணலாம், நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணலான்னா கிட்டத்தட்ட இப்போ வேவ் பார்ட்டிக்கல் டுவாலிட்டி, அதுக்கப்புறம் ஆர்பிட்டல், அதை பற்றிலாம் பேச போகிறோம். ஸோ வேவ் பார்ட்டிக்கல் டுவாலிட்டினா அதுக்கு முன்னாடி வேவ்னா என்ன, பார்ட்டிக்கலாக என்னன்னு கிளியராக தெரியணும். ஸோ இன் அதர் வேர்ட்ஸ் 1900 எப்போ குவாண்டம் மெக்கானிக்ஸ் பிறந்ததோ அங்கே ஸ்டார்ட் பண்ணாமல் அதுக்கு ஒரு 20-30 இயர்ஸ் பின்னாடி போயிட்டு நம்ம
வீல் ஸ்டார்ட் வித் வாட் இஸ் அ வேவ். வேவ் அலை என்றால் என்ன? அடுத்த வீடியோவில் வந்து வீல் இன்ட்ரடியூஸ் த கான்செப்ட் ஆஃப் பார்ட்டிக்கல் அண்ட் வேவ். வீல் இன்ட்ரடியூஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். லைட்னா என்ன, அதை பற்றி பேச போகிறோம். ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் வாட் இஸ் அ வேவ். பை பாய்.